சுவாமியே சரணமையப்பா. ஓம் கன்னிமூல கணபதி பகவானே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 94. ஐயப்பன் அருளால ஸ்ரீ கண்கணித ஐயப்ப சேவா ட்ரஸ்ட்னு ஆரம்பிச்சு 5வது வருஷம் பயணத்தை ஐயப்பன் அருளால் தொடர்ந்து கொண்டிருக்கணும். அதாவது எங்களுடைய இது மட்டும்தான் பண்ணின்னு இருக்கோம். யாரு ஐயப்பன் கிட்ட அவர் ட்ரெஸ்ஸுக்கு சாப்பாடு காசு போகணும், அன்னதான காசு வரணும் ஐயப்பன் தீர்மானிக்கிறது, நாங்களா தீர்மானிக்கிறது இல்லை. அதே மாதிரி இந்த பிள்ளைங்களால கைவிடப்பட்டவங்களுக்கு எங்களால் முடிஞ்சது அவங்களுக்கு புடவை பாவாடையிலிருந்து அவங்களுக்கு என்ன இதுவோ அது நைட்டி முதலால் என்னதோ ஐயப்பனர்களால் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்றதோட அவர்களால் நான் செஞ்சுன்னு இருக்கேன். அது நான் ஜிம்மில் இருக்கவங்கிட்ட சொல்லுவேன். அவங்ககிட்ட சொல்லும் போது அவங்க பிறந்த நாளுக்கு, கல்யாண நாளுக்கு, அவங்க புள்ள பிறந்த நாளுக்கு, அவங்க அம்மாவோட தவறுன நாளுக்கு, எல்லா நாளுக்குமே இது பண்ண நினைப்பாங்க. அப்போ அந்த மாதிரி டைமில் அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க கையால் சாப்பாடு போட வச்சு அவங்களால முடிஞ்ச இது புடவை இது எல்லாமே கொடுக்க வைப்பேன். ஐயப்பன் நல்லால் கொடுக்க வைப்பேன். நம்மளால இது பண்ண முடியலாலும் அடுத்தவங்க மூலியமா வச்சு அவங்களுக்கும் புண்ணியத்தை சேர்க்கிறோம், நம்மளுக்கும் புண்ணியத்தை ஐயப்பன் தேடி கொடுக்குறான். இதனாலதான் ஐயப்பன் என்னென்ன இது காட்டுறா பாருங்க. பிள்ளைக்கு லாஸ்ட்ல என்ன இது செய்ய வைக்கிறான் பாருங்க. தர்மத்தை செய்ய வைக்கிறான் பகவான் ஐயப்பன். தர்மத்தை செய்யறது சாதாரண விஷயமா? அந்த தர்மத்தை செய்ய வைக்கிற ஐயப்பன். அதுக்கப்புறம் வீட்டில் நாங்கள் சாப்பாடு செய்வோம். எங்கள் மனைவி வீட்டில் சாப்பாடு செய்வோம். வாரத்துக்கு ஒரு நாள் வீட்டில் சாப்பாடு செய்வோம். சாப்பாடு செஞ்சு எல்லாருக்குமே கொடுப்போம். அதுக்கப்புறம் ஐயப்பனெல்லாம் கொஞ்சம் யாரும் அரிசி மூட்டை அது இது வாங்கி கொடுத்தாங்கன்னா அதுலேயும் இது பண்ணி வாரத்துக்கு ஒரு 3 நாள் அந்த மாதிரி சாப்பாடு கொடுத்துக்கின்னு இருக்கும். இன்னி வரைக்கும் ஐயப்பனர்களால் எல்லாமே செஞ்சுன்னு இருக்கும். ஏன்னா ஐயப்பன் கருணையை சொல்ல வார்த்தைகள் இல்லை. இதான் சொல்லுவேன். அவனுடைய மகிமையை சொல்லிக்கொண்டே போவான். கருணையின் வடிவான தெய்வம். அதனாலதான் அவருக்கு அன்னதான பிரபுன்னு பேர் வச்சு ஸ்ரீ தர்ம சாஸ்தா. ஏன்னா தர்ம சாஸ்தானா தர்மத்தை நிலைநாட்டுகிறவன். அந்த அன்னபூரணியின் மகனான ஐயப்பன் அந்த அன்னத்தை யாரு கையால கொடுக்கணும், யாரு கையால போகணும், இது ஐயப்பன் தீர்மானிக்கிறது. ஐயப்பன் தீர்மானிக்கலாம். இங்கே நான் யாருக்குமே ஒரு சாப்பாடு கூட என்னால கொடுக்க முடியாது. ஐயப்பன் அருள் இருந்தால் மட்டும்தான் என்னால எல்லாமே செய்ய முடியுது. என்னால பூஜை பண்ண முடியுது, சாப்பாடு போட முடியுது, அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்க முடியுது. எல்லாமே ஐயப்பன் தான். நான் எதனா தப்பு செஞ்சா கூட அதை அப்படியே மாற்றி இதை செய்யக்கூடாதுன்னு ஒரு தகப்பனா, ஒரு அம்மாவா, ஒரு குருவா, ஒரு குலதெய்வமா, ஒரு இஷ்ட தெய்வமா என்னை பார்த்து பார்த்து வளர்க்கிறார் ஐயப்பன். ஏன்னா அவரிடத்தில் சரணாகதி அடைஞ்சிட்டேன். அவரு என்ன பிள்ளையா ஏத்துக்கிட்டாரு. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் போகணும். என்ன பகவான் ஐயப்பன் ஒரு தந்தையாக இருந்து வழி நடத்துகிறார். எல்லாருக்குமே சொல்லுவாங்க, எல்லாருக்குமே அப்பாதான் ஹீரோன்ட்டு. உண்மை. எனக்கு அப்பாவா என் ஐயப்பன். அவர் என்னை வழி நடத்துகின்றார். நான் அவருடைய என் ஐயப்பன் வழியில் பயணத்தை பயணிக்கிறேன். குருவே சரணம், என் ஐயப்பனே சரணம். ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாபு மகா சாஸ்திரே தும்யம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகனை சரணமையப்பா. குருவே துணை, குருவே துணை, என் ஐயப்பனே துணை. சுவாமியே சரணமையப்பா, சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா, சரணமையப்பா.